பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பகுதியில் நாம் ஒரு காரியத்தை தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். இது மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவரே என்னை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான தியானம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறார். இன்றைக்கும் அதே நேற்றைய செய்தியினுடைய தொடர்ச்சி தான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே 2வது குறிப்பு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். 2வது, நாம் ஏன் ஆராதனையாக ஒரு சபையாக நாம் ஏன் கூடி வருகிறோம்? சபையாராக நாம் எல்லாரும் சேர்ந்து சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அத்தனை பேர் மேலும் விழுந்த கடமை. நாம் இந்த ஊழியத்தை செய்யாமல் இருந்தால் நமக்கு ஐயோ. பவுல் அழகா அதை சொல்றார். சரி, பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய பெருமக்களாய், ராஜாக்களாய், அவருடைய பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்தால் நம்ம கையில் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்து தான் அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை. இந்த வேலையை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு பேசினா முழு நேரமாக செய்யலாம். ஆனால் எல்லாரையும் அப்படி முழு நேர ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்கிறதில்ல. சிலருக்கு அந்த கிருபை. நம்மை போன்ற பலருக்கு நாம் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும், நாம் எந்த பிஸ்னஸில் இருந்தாலும், நாம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் இந்த சுவிசேஷ வேலையை நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்குத்தான் திருச்சபையாக நம்ம போகிறோம். திருச்சபையாய் சேர்ந்து நாம் ஒரு இடத்துல ஆராதிக்கும் பொழுது அந்த திருச்சபையிலே போதகர் மூலமாகவோ அல்லது மற்ற சிறப்பு ஊழியர்கள் மூலமாகவோ சில நேரங்களிலே சுவிசேஷ ஊழியத்தின் தேவை, சுவிசேஷ ஊழியத்தினுடைய இன்றியமையாமை இதெல்லாம் நமக்கு கற்றுத்தருவார்கள். அப்படி கற்றுத்தரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஏவுவார். நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லுவார். இந்தியாவுக்கு வந்த லண்டன் பகுதிகளிலிருந்து வந்த பல மிஷினரிகள், ஏன் எல்லா மிஷினரிகளுமே வாலிப பிராயத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள். அவங்க எப்படி ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தா, அவர்கள் லண்டனில் அல்லது ஸ்காட்லாந்தில், அயர்லாந்தில் அவங்க போகிற ஆராதனையில், அவங்க சர்ச்சு ஆராதனைக்கு போகும்பொழுது அங்கே இந்தியாவினுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய மூட நம்பிக்கையை பற்றி அங்கே ஒருத்தர் பேசி இருக்கிறார். அப்படி பேசும் பொழுது தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அதிலும் ராக்லண்ட் ஐயா, பேராயர் கால்டுவெல் ஐயா, பிஷப் சார்ஜென்ட் ஐயா, எல்லாருமே ஆலய ஆராதனைகளிலே செய்தியில் அவங்க அங்கே உள்ள ஊழியர்கள் ஷேர் பண்ணும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்தவர்கள். சிறு வயதிலேயே, சண்டே கிளாஸ்லேயே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆலய ஆராதனைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை எதற்கு ரட்சித்தார் அல்லது எதற்கு இந்த கிறிஸ்தவனாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் அப்படின்னா, அவருடைய புண்ணியங்களை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லியே ஆகணும். எப்படி சொல்கிறது, எங்கே சொல்கிறது, முழு நேரமாக சொல்கிறதா, பகுதி நேரமாக வேலை செய்கிறதா, எப்படி பண்ணுறதுங்கிறதுனுடைய அழைப்பு, நடத்துதல் ஆலய ஆராதனைகளிலே ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்குத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அப்போஸ்தலர்கள் நமக்கு புத்தி சொல்லுகிறார்கள்.
ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சண்டே கிளாஸில் சொன்ன ஒரு காரியம் அநேகருடைய உள்ளத்தை அசைத்து அவர்கள் மிஷினரிகளாய் வந்திருக்கிறார்கள். ஆமென் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வல்லமையான செயல்பாடுகள் எப்போ யார் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார் நமக்கு தெரியாது. அதனால தான் ஆலய ஆராதனைக்கு நம்ம வரணும். எதுக்குன்னா சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக திருச்சபை அந்த வேலையை செய்யணும். அதுக்கு தான் திருச்சபை. அந்த வேலையை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனி நான் எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்வேன். என்னுடைய சக மெம்பர்களோடு, என்னுடைய ஆலயத்தில் உள்ள குடும்பங்களோடு சேர்ந்து வார இறுதி நாட்களில் நான் சுவிசேஷ ஊழியம் செய்வேன். ட்ரக்ஸ் கொடுப்பேன். சுவிசேஷ ஊழியத்தில் நான் ஈடுபடுவேன். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? இதை வைத்து இந்த நாள் காலையிலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். God bless you.